ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வெல்கம் டு வினோத் வ்ளாக். நீங்கள் சொல்லுங்கய்யா, ஏன் பேசுகிறீங்களா? வெல்கம் டு விகே தைஷ் வ்ளாக். ஹலோ, என்னோட சேனலில் சரிங்களா? உங்கள் சேனல் பேர் சொல்கிறீங்க? ஏங்க உங்களை தாங்க. இவங்க சேனல் நான் பார்த்துங்க, இவங்க தனியாக சேனல் வச்சுட்டாங்க இப்போதைக்கு. அதனால் அதில் ஷார்ட்ஸ்லாம் போட்டு ஜாலியாக இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க மக்கள்ஸ். சரி, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நாகூர் தர்காவுக்கு போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு பக்கத்தில் வேளாங்கண்ணி வரலாம் பார்த்தோம். அன்றைக்கி டக்குன்னு ஒரு விஷயமாக நம்ம ஊருக்கு போயிட்டோம், கும்பகோணம் போயிட்டோம். இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 days லீவ் விட்டாங்க பாப்பாவுக்கு. சரி, பாப்பா அழைச்சிட்டு வந்துடும் வேளாங்கண்ணிக்கிட்டு ஒரு ஆசை. தர்காவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம், விட்டாச்சு. ஏன்னா லீவ் இல்லை, ஸ்கூல் இருந்துச்சு அப்போதைக்கு. ஏற்கனவே ஒரு 2 days நம்ம லீவ் போட்டுருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து 10 days லீவ் விட்டாங்க பாப்பாவுக்குலாம் வந்து. அதனால் சரின்ட்டு இங்கே வேளாங்கண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வீக் டேஸில் வந்திருக்கோம்மா, கூட்டம்லாம் ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு. இதுதான் கார் பார்க்கிங், ஃப்ரீ கார் பார்க்கிங் தான் இது. இந்த சைடில் போனோம்னா பழைய வேளாங்கண்ணி இருக்குது, நம்ம அங்கே போகல. இப்போதைக்கு இந்த பக்கம் அப்படியே நடந்து போகிறோம், புது வேளாங்கண்ணிக்காக போகிறோம் சரிங்களா. அதாவது இடம் வந்து கூட்டம் இல்லை, இருந்தால் ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்குது எல்லாமே. வந்து நல்ல கிளைமேட்டும் இங்கே, ரொம்ப வெயில் இல்லை. மணி 5:30 ஆயிடுச்சு இப்போதைக்கு. ஓரளவுக்கு அப்படி போய் உள்ளே போயிட்டு சர்ச்செல்லாம் காட்டுறேன், பாருங்கள். பார்த்துட்டு நம்ம அப்படியே கடலுக்கு போகிறோம் சரிங்களா. ஓகே, சிரிக்கிறாங்க இப்போ தான். நம்ம புது வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு மக்கள்ஸ். அதாவது சர்ச்சுக்கிட்ட வந்துட்டோம். நீங்கள் என்னென்னா வந்து இந்த சைடு பாருங்களேன், பாதை ஒன்று இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு சிலுவை பாதையாம். இதில் அவ்வளோ பேர் வேண்டிட்டு முட்டி போட்டு இந்த மண்ணை பாருங்கள், மண் அப்படியே முட்டி போட்டு நடந்து போவாங்க. பழைய வேளாங்கண்ணி நடந்து போவாங்க. வேண்டுதலாக வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்கும், இல்லைனா நிறைவேறதுக்காக நிறைய பேர் நடந்து போவாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒரு கஷ்டங்கள, குழந்தை இல்லாதவங்க குழந்தைக்காக போவாங்க, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதுக்காகவும் போவாங்க நிறைய பேர். பிஸ்னஸில் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இதில் எது போனாலுமே அந்த பிரச்சனை கிடையாது, உடம்பு தான் முக்கியம். உடம்பு சரியாக இருந்தால் நம்ம என்னென்ன பண்ணலாம் சரிங்களா. அப்படிப்பட்ட பாதை தான் இது. ரொம்ப ரிஸ்க்கான இது. பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஹிந்துலலாம் வந்து உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணுவாங்களா, அப்படியே படுத்துட்டு உருண்டுட்டு போவாங்களா, அது மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம் சர்ச்சுக்குள்ளே. பாப்பா பாப்பாவுக்கு வந்து மைண்டு எப்படி எதில் இருக்குன்னு வச்சுக்கிங்க. பீச்சுக்கு போகணும், அதில் தான் இருக்குது மைண்டு. எப்போ கடலுக்கு போகணும், தண்ணியை பார்க்கணும், அது குழந்தைகளும் ஒரு ஆசை. நானும் சின்ன வயசில் நிறைய வந்திருக்கேன் மக்கள் சரிங்களா. இப்போ வந்து ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கழிச்சு வரோம் இங்கே தான். சரி வாங்க இந்த இடத்துக்கு போவோம். உள்ளே அன்னை வேளாங்கண்ணி உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இந்த பில்டிங்கை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல அருமையான காட்சி. நமக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்டின் நண்பர்கள் இருக்காங்க, முஸ்லீம் நண்பர்களுக்காக அது போட்டோம். கிறிஸ்டின் நண்பர்களுக்காக இப்போ வந்து வேளாங்கண்ணி சர்ச்சு வரோம். இன்னும் இல்லை, நமக்கும் பிடிச்சிருக்கோம். இந்த சைடு வந்தோம்னா நம்ம ஊர் பக்கம் நமக்கு வந்து கும்பகோணம் வந்து, கும்பகோணத்தில் ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும் முக்கால்வாசி. தஞ்சாவூரில் வந்தாலும் 1.5 மணி நேரம் தான் ஆகும் மேக்ஸிமம். அதனால் அடிக்கடி இங்கே முன்னாடி வர்றது உண்டு. வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை வந்துடுவோம். அப்பொழுதுமே நாகூர் தர்கா போயிட்டு அப்படியே இங்கே சர்ச்சுக்கு வருவோம். வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே பின் பக்கம் போயிட்டு ஜாலியாக கடலில் இருப்போம். அது மாதிரி அடிக்கடி வந்துட்டுருப்போம். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் குட்டி அதிகம் வரதில்லை, குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து பாப்பா ஏற்கனவே வந்திருக்கீங்க இங்கே. ஏப்பா சொல்லு, ஏற்கனவே வந்திருக்கீங்க இங்கே, வந்திருக்கியா இல்லையா? திரும்ப வந்தது இல்லையா நீங்கள்? வந்திருக்கே ஒரு தடவை, நான் தான் அழைச்சிட்டு வரல. மறந்துட்டியா? ஏன் கூட வரல, இன்னொருத்தவங்க கூட வந்துச்சு இங்கே உள்ள. ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது ஃப்ரெண்டில், அப்படியும் போகலாம், அப்படிலாம் எப்படியும் போகலாம். இப்படி ஒரு பாதை இருக்குது. வாங்க அப்படியே ஷார்ட்டாக இப்படி போடுவோம் உள்ளே. இங்கே நம்ம உள்ளே வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமாக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டி சும்மா இருப்பா, நல்லா அருமையாக இருக்குது. இங்கே வந்து ஜீசஸ்க்கு இது வச்சுருக்காங்க, சிலுவை. இந்த சைடில் வந்து அன்னை வேளாங்கண்ணி, அதாவது மேரியம்மா அப்படி சொல்லுவாங்க. நம்ம கோயிலில் வந்து மாரியம்மா, இங்கே வந்து மேரியம்மா. எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஊரில் வந்து. அதான் ஸ்பெஷல் வந்து. அனைத்து மக்களும் இங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வெளியில் போவோம் சரிங்களா. வெளியில் கிளம்புவோம் அப்படியே. மக்கள்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் பார்த்தோம்ல, அதுதான் பாதை. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் வரணும் நம்ம. இந்த வழியாக உள்ளே வந்தோம் பாருங்கள். உள்ளே ஃபஸ்ட்டு வந்து இயேசுக்குள்ளது. இரண்டாவதாக இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா கடல் நோக்கி இருக்கும் உங்களுக்கு. கடல் வந்து இந்த பக்கம் இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா கடல் நோக்கி இருக்கும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். வந்து நம்ம கார் அங்கே நிப்பாட்டிட்டோம். கார் அங்கே நிப்பாட்டிட்டு இங்கே வந்துட்டோம் இப்போ பார்க்குறதுக்காக சரிங்களா. இதுதான் வந்து அன்னைக்காக உள்ளது, அன்னை வேளாங்கண்ணிக்காக உள்ளது, மேரி மாதா அவங்களுக்காக உள்ளது சரிங்களா.
அதான் சொன்னேன்னா உள்ள உங்கள்கிட்ட என்னென்னா வந்து நம்ம இதில் சொல்கிறது வந்து மாரியம்மா, இவங்க இதில் வந்து மேரியம்மா, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம். அப்படியே இதான் இந்த இடம் தான் பாருங்கள். அப்படியே வாங்க உள்ளே போவோமா? வாங்க 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 குட்டி வாங்க உள்ளே போவோம். உள்ளே அமைதியாக இருக்கணும், ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே மக்கள்ஸ், உள்ளே போயிட்டு வந்து வெளியே வந்தாச்சு. அது இயேசுவையும் பார்த்தாச்சு, அன்னை மேரியும் பார்த்தாச்சு. சரிங்களா? இதான் என்ட்ரன்ஸு, இதான் மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. அது கடல் இந்த பக்கம் இருக்குது, அதனால தான் மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு. சரிங்களா? சரி, நம்ம ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாம் நல்லா இருக்கணும். சரிங்களா? முடிச்சுட்டு இப்படி நடந்து போகணும். இந்த மாதிரி இடம்லாம் நடந்து போகிறது ஜாக்கிரதை நடந்து போகணும் மக்கள்ஸ். ஏன்னா கொஞ்சம் டேஞ்சராக நடந்து உங்களுக்கு. பிள்ளைங்க கழுத்தில் செயின்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. ஏன்னா வந்து நிறைய நடக்கும் இங்கே வந்து, இந்த ரோட்டில் வந்து நிறையா இந்த திருட்டுலாம் நடக்கும். நம்ம கண்டே பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் நடந்து போகிறோம். கடைகள் நிறையா இருக்குது இந்த பக்கம் வந்து உங்களுக்கு. இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி போவோமா? இருங்க அப்படி போவோம். மூவ் பண்ணுவோம் இதுமா. அதுவும் பிள்ளைங்களை வந்து பத்திரமா பிடிச்சிக்கணுங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும். அது இப்போ நாங்கள் வீக் டேஸில் வந்தாச்சு, கூட்டம் கம்மியாக இருக்குது. சைடில் இங்கே வந்து நிறைய கடை இருக்கும். முன்னாடிலாம் இந்த சைடு அந்த சைடெலாம் நிறைய கடை இருக்கும். ஆப்ப கடை தான் இருக்கும். எங்கே இருந்து தெரியல. இப்போ நான் முன்னாடியே வருவோம், வந்தோம்னா கோயிலுக்கு வர மாட்டோம் முக்காசி, நேராக கடலுக்கு போயிடுவோம் பின்னாடி ஜாலியாக. அப்படியே உங்களுக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள், நிறைய பேர் வந்து வேண்டிட்டு முடிட்டு போவாங்கள்ல, அந்த இடம் தான் உங்களுக்கு. உள்ளே போகலாம் நம்ம. ஏன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், நீட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, வெளியே பார்க்குற நீட்டாக தான் இருக்குது. 50 ரூபா போல முடி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வேண்டிப்பாங்க. நம்ம ஹிந்து இது மாதிரி தான் இருக்கும் முக்கால்வாசி. என்னங்க ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஃபோட்டோலாம் வேணாம் ஜி, 100 வேணாம். படத்துக்கே படமா? யூடியூபா சார்? யூடியூப் தான். என்னையும் காட்டுங்க, கடையெல்லாம் கடையெல்லாம் காட்டும், எல்லா கடையும் காட்டுவோம், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இல்லை, ஆவிமரியா ஸ்டூடியோ. என்ன வீடியோஸு? ஆவிமரியா ஸ்டூடியோ இருக்குது. ஸ்டூடியோ ஆவி மரியாவா? ஆமாம், அந்த இருக்குது. ஆவி மரியா. சரி, அப்படியே கேமரா திருப்பினீங்கன்னா தெரியும். அப்படியே இப்படியே தெரியும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? பார்க்கலாமா? நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணுறீங்க? நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள். சரிங்களா? ஓகே. வினோத் லாக்னு வரும். வினோத் லாக். ஆமாம்மா. இன்னொன்று ஃபுல்லாக இங்கே கடை தான் இருக்கும். வரிசையாக கேண்டில் கடை, அது கடை, அப்புறம் பொரி, கடல, அது மாதிரி நிறையா இருக்கும் உங்களுக்கு. இன்னும் அந்த கடை அங்கே போனோம்னா மீன் கடைலாம் இருக்கும். என்னப்பா? கடல வறுக்கிற வாசனை இருக்கு வருதான் பார்த்தீங்களா? வீட்டில் சொல்கிறாங்க. அதெல்லாம் சின்ன வயசில் நாங்கள் காரே உள்ளே விட்ருவோம், உள்ளே விட்ருவோம். காரு பைக்கெலாம் உள்ளே விடுவோம். அப்போதைக்கு டேய் அடிக்கடி வருவோம். இப்போலாம் குறைஞ்சி போச்சு. நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. இப்போ சும்மா ஜஸ்ட்டு வரோம், வந்துட்டு கிளம்பிடுவோம் உடனே. இப்போ இங்கே வந்து அதுக்காக அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணல. அப்படியே கடலுக்கு போய்ட்டு லைட்டாக பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் திரும்பி. சரிங்களா? பாருங்கள், இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது. மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் தலை மட்டும் தான் தெரியும், அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் பயங்கரமாக உங்களுக்கு. இந்த பக்கம்லாம் கடையை பாருங்கள், விளையாட்டு ஜம்மலாம் இருக்குது. அங்கெல்லாம் உள்ளே விடல, நம்ம பாப்பாவை பார்த்தா ஏதாச்சும் கேட்கும். அதனால் வந்து அந்த பக்கமே திருப்பி உள்ள பாப்பாவை. மக்கள் கடல் கரைக்கு வந்தாச்சு. கடலோர காற்று இங்கே பாருங்க. அன்னை வேலை நீ காப்பாற்றுவாங்க. இது நல்லா பிரச்சனை கிடையாது. வாங்க. ஆயிடுச்சு இல்லை பாருங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே பாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பாருங்க, அலையெல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்கு. அப்படியே ஜம்முனாங்க பாருங்க. பெரிய அலையா இருக்குது. அழகா காலை நல்ல சின்ன நிற்கிறோம் அப்படியே ஜாலியாக. பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எல்லாம் கடை நிறையா இருக்குங்க. கடை பாருங்க, இந்த வாசல் வரையும் கடை வச்சுட்டாங்க. இப்போலாம் வந்து தள்ளி இருக்கு கொஞ்சம். வேணா வேணா கிட்ட கிட்ட சூப்பராக இருக்கு பாரு. தண்ணியா பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே ஜாலியாக ரொம்ப நாள் ஆச்சு பாப்பா அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம். ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கா? பாருங்க, எல்லாம் ஜாலியாக அப்படியே தண்ணி நின்றுட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டாங்க ஜாலியாக ஒவ்வொருத்தவங்களும். அப்படியே நாங்கள் ரொம்ப அழகாக பீச்சில் போய் ஜாலியாக காலைல நினச்சிட்டு அப்படியே இங்கே திருப்பி இங்கே வந்துவிட்டோம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்தாச்சு மக்கள். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா இந்த பாதை இருக்குது பாருங்கள், பழைய சர்ச்சுக்கு போகிற பாதை வந்து பழைய வேளாங்கண்ணி பழைய சர்ச்சுன்னுப்பாங்க. அதுக்கு வந்து 5:45 என்ன ஓப்பன் பண்ணிடுறாங்க. சரிங்களா? பாப்பா 5:45 ஓப்பன் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வேண்டிட்டு முட்டி போட்டு போவாங்க. அப்படியே முட்டி போட்டுட்டு போவாங்க நிறைய பேர் வேண்டிட்டு. அப்படியே அது வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும் வேண்டுதலும் போவாங்க. நம்ம சைடில் நடந்து போகிறோம், நம்மளாலாம் போக முடியாது. பாப்பா ஓடாத குட்டி. உண்மையிலே வந்து இடம் பாருங்கள், ரொம்ப இந்த சைடில் நீட்டாக பிளாட்ஃபார்ம் நீட்டாக அருமையாக இருக்குது. அதேமாதிரி லைட்லாம் பாருங்கள் அழகாக போட்டிருக்காங்க. செப்பல் போட்டு போகலான்னு நினைக்கிறேன். போயிட்டுருக்காங்க நிறைய பேர்.
நடுவில் மட்டும் தான் வந்து புனித யாத்திரை சொல்லுவாங்களே அது மாதிரி போகிறாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த வேளாண்மைக்குள்ள வரலாறு சொல்கிற மக்கள்ஸ் கேட்டுங்க அப்படியே. என்னென்னா வந்து பாப்பா இங்கே வா ஓடாத. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு கடலோரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து போர்ச்சுகல்ஸு அவங்க ஆண்ட இடம் தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல்ஸ் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு. எங்கே கடல் இருந்தாலும் அவங்க வந்துடுவாங்க பக்கத்தில். என்னப்பா ஓகே ஓகே சூப்பராக இருக்குல்ல. கீழே எழுதியிருக்கு. ஆமாப்பா மறை எண்ணெய் விண்ண கத்துக்கு செல்லப்படுகிறார், விண்ணுலகத்துக்கு செல்லப்படுகிறார் அரியெண்ணெய். அதாவது கடவுளை வந்துட்டு திருப்பி அதே வந்த இடத்துக்கு போகிறாங்க போல இருக்கு சரிங்களா. ஓகே ஜி ஓகே. என்ன விட்டு அந்த போர்ச்சுகல்ஸ்லாம் வந்து ஒரு புயலில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போதைக்கு எங்கே கடல் இருக்கோ நம்ம இந்தியாவில் அங்கெல்லாம் அவங்க தான் வந்து பிடிச்சி அவங்க வணிகத்துக்காக வந்தாங்க. அப்படியே நம்மளையும் ஆட்டிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்க வரும்போது இந்த புயல் அடித்தப்போ அப்போதைக்கு வந்து எப்படியாச்சும் இந்த கரையில் வந்து கரை சேர்ந்துடணும் சொல்லி அன்னையை வேண்டிக்கிட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஆலயம் கட்டுறேன் கோவில் கட்டுறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. அதன்படி தான் இந்த கரை ஒதுங்கினாங்க. ஒதுங்கின உடனே வந்து உங்களுக்கு அன்னை வேளாங்கண்ணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓலையில் பண ஓலையில் தான் வச்சுருந்தாங்க, கோயில் மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்யூச்சரில் இது மாதிரி ஃபுல்லாக அற்புதமாக கட்டியிருந்தாங்க ஒரு பில்டிங்கு. இது புதுசு இந்த பக்கம் இருக்குது, பழசு இந்த பக்கம் இருக்குது. நம்ம கார் வந்து அந்த சைடு நிப்பாட்டிருக்கு அப்படியே தான் போயிடுவோம் சரிங்களா. அதுக்கு தான் பாப்பா பாருங்கள் கண்ட்ரோலில் பண்ணும்போது ஜாலியாக விளாண்டுருக்காங்க. சரி விளாண்டுங்க குட்டி. அங்கங்கே அந்த சிலைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஜீசஸோட சிலைலாம் வந்துச்சிங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வந்து நாகூர் தர்கா போட்டிருந்தோம். இப்போ அவங்க வந்து நோம்பில் இருக்காங்க முஸ்லீம்ஸ்லாம் வந்து. அதே மாதிரி இவங்களும் வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க வந்து கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து. அது என்ன ஈஸ்டருக்காக ஃபாஸ்டிங், அதாவது இயேசு உதித்த நாள் இருக்குல்ல, அதனால் 40 நாள் வந்து விருதில் இருக்காங்க அவங்களும். அந்த மாதிரி டைமில் கரெக்டாக இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வீடியோ லக்கா அமைஞ்சிச்சு நமக்கு சரிங்களா. மக்கள்ஸ் நம்ம அப்படியே அந்த பாதையிலேருந்து குறுக்க ஒரு பாதை இருந்துச்சு, கேன்டீன் போகிற பாதை. அது வழியாக இங்கே வந்துட்டோம், கார் பார்க்கிங் வந்துட்டோம் சரிங்களா. இன்னொன்று நம்ம இன்றைக்கி டைம் வந்து ஷார்ட் டைம் நமக்கு வந்து, அதனால் வந்து அதிகமாக எதுவும் சொல்ல முடியல சரிங்களா. இந்த சர்ச்சு உருவானது காரணம் இந்த கோயில், அதாவது கோயில்னு சொல்லலாம் சர்ச்சுன்னு சொல்லலாம், உருவானது காரணம் நிறையா வரலாறுலாம் இருக்குது சரிங்களா. அதை பற்றி ரொம்ப நம்ம இது பண்ண வேணாம், அதிகமாக சொல்ல வேணாம் சரிங்களா. அதேமாதிரி எனக்கெல்லாம் ஒரு ஆசை என்னென்னா வந்து இங்கே தங்கணும், தங்கி ஒரு 2-3 நாள் தங்கணும். 2 நாள் நல்லா தங்கி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி நல்லா சாப்பிடணும் ஒரு ஆசை. நல்லா ப்ரேயர் பண்ணணும், அதுவும் சொல்லிக்கணும்ல. எல்லா கடலும் ஒன்று தான், இந்த கடவுள் அந்த கடவுள்லாம் வேறுபாடு கிடையாது நம்மளை பொறுத்த வரையும் சரிங்களா. எம்மதம் சம்மதம் எல்லா ஜாதியும் ஒன்று தான் சரிங்களா. எல்லா கையில் ரத்தம் கிழிச்சோம்னா ஒரே கலர் தான் ரத்தம் வரும், ஒன்றும் புதுசாக வராது. அதாவது சில விஷயங்களில் சில கோட்பாடுகளில் முன்னுக்கு பின்னாக இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், அது மாதிரி பழமொழி சொல்லுவாங்க, பழைய பழமொழி, அது மாதிரி தான் சரிங்களா. நிறைய பேர் இங்கே தங்குவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க 2-3 பேர் கிறிஸ்டின்ஸில். அவங்களாம் வந்தாங்கன்னா ஒரு 10 நாள் தங்குவாங்க, வீடு எடுத்து 10 நாள் தங்கிட்டு செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து போட் எடுத்து கடலுக்கு போவாங்க, கடலுக்கு போயிட்டு மீன் எடுத்து வர்றது, சாப்பிட்றது, சமைக்கிறது, இது மாதிரி ஜாலியாக இருப்பாங்களாம். அதே மாதிரி முன்னெல்லாம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ வந்து அவ்வளோ ப்ளே ஏரியா இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அந்த கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாலாம் நிறையா இருக்குது. பெரியவங்களாம் ஒன்றும் கிடையாது, எங்கே போனாலும் பெரியவங்க ஒன்றும் கிடையாது சரிங்களா. சரி மக்கள்ஸ், அதே மாதிரி நல்லா வந்தோம், இங்கே பாப்பா அழைச்சிட்டு வந்தோம். நல்லா இருக்கா பாப்பா? என்ன பண்ணீங்க? என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள், என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். ஸ்வீட் பாப்கார்ன் வாங்கி தரேன், நீங்கள் உனக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து என்னென்ன பார்த்தீங்க சொல்லுங்கள் பாப்பா. எல்லாத்தையும் பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். பழைய சர்ச்சு மட்டும் பார்க்கல, அது சொல்கிறீங்க கரெக்டாக. புதிய சர்ச்சில் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். சர்ச்சில் யாராக இருந்தா? சர்ச்சில் சாமி இருந்தாங்களா? அது சொல்ல மாட்டீங்களே. சாமி இருந்திருக்காங்க சொல்லப்படுறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து இயேசுக்கு இருந்தது, அதுக்கு பின்னாடி இருந்தது தான் மெயின் என்ட்ரன்ஸ், கடல் வழியாக வருதுல்ல, அதான் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சரிங்களா. என் வந்து நமக்கே மீன் வாங்கினா ஆசைப்பட்டேன். மீன் வந்து காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, சாயந்தரம் கிடைக்காதான். இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு பாருங்கள், இந்த சைடு மார்க்கெட் இருக்குன்னா இந்த ரோட்டில் போகணும். அப்படியே இந்த ரோட்டில் லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து மார்க்கெட் இருக்குன்னாங்க. அங்கே போய் பாருங்கன்னாங்க, போய் பார்ப்போம். மீன் இருந்துச்சுன்னா பாக்ஸ் வண்டியில் காரில் இருக்குது, ஐஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன், ரெக்டார் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது அப்பப்போ டிக்கி ஃப்ரீயாக தான் இருக்குது, எடுத்து போட்ட வண்டியில். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்குவோன்னு பார்ப்போம், கிடச்சிதுன்னா வாங்குவோம் மக்கள் சரிங்களா. சரி விடுங்க, இங்கே முடிச்சுட்டு அடுத்து அப்படியே கிளம்புவோம். இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மக்கள்ஸ். ஓகே மக்கள்ஸ், பாய்.